இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார். அது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு ஏதுவாக இருந்தாலும் சரி, மாதம் பயிற்சி பெறக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகமாக இருந்தாலும் எது மாதிரி தாக்கத்தை மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகளில் போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி விஷயம் காத்திருக்குது, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு தென்படுகிறதுங்கிறது துல்லியமாக நம்ம டீட்டெயிலாக நம்ம விருச்சிக ராசி 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயை 5ஆம் இடத்துல சனியோடு இருந்து ஏப்ரல் மாதம் முழுக்க பிரச்சனைகளும் சில மன சஞ்சலத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். எப்போ ஏன்னா ராசி அதிபதி எப்போவுமே பார்த்தீங்கன்னா சனியோட சேரக்கூடாது. ராசி அதிபதியாகிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து மன விரக்திகளும் மன சஞ்சலங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அமைப்பு ஏப்ரல் மாதம் இருந்தது. மே மாதம் வரும்பொழுது அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா மே 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் சனி இருந்து விலகி வலு பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். எங்க மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் பொழுது ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகுது. அதனால தினம் வரும், மைண்டு ஸ்ட்ராங்காகவும் சில கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக பிரச்சனைகளிலிருந்து மீண்டு தெளிவு பெறக்கூடிய அமைப்பு மே மாதம் செகண்ட் வீக் அப்புறம் 3rd and 4th வீக்கில் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் புதன் 6ல் மறைந்து சில பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனைகள் பணம் போக்குவரத்தில் சரியில்லாத அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராசியை பார்ப்பது அருமை. ஸோ மாணவர்கள் படிக்கிறவங்க கணக்கு வழக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில் வரும்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில அடிப்படையான சில மாற்றங்களை, வாழ்க்கை அமைப்புகளை மாற்றங்களும் சில துவக்கங்களையும் பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் இருக்குது. அந்த நேரத்தை நல்லா நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள். ஸோ மற்றபடி பாருங்கள், சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. குருவும் பாருங்கள் ஜூன் மாதம் மாறுறாரு. அதுக்கு வேணுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே 2026 ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சிங்காக கடந்த ஒரு 6 மாதமாகவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு இழுபறியாக அமைந்து கொண்டிருந்த சில தொழில் முயற்சிகள், படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே ஒரு மாதிரியான இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்து மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக குரு சுக்கிரன் புதன் இப்போ ராசி அதிபதியாகிய செவ்வாய் எல்லாமே ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குறார்கள். அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே மனம் சஞ்சலமிலிருந்து வெளியில் ஓரளவுக்கு உற்சாகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த மே மாதம் ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லா வயதினர், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த அமைப்புகளில் வேலை, தொழில், ஹெல்த் முயற்சிகள், பண விஷயங்கள், வாழ்வாதாரங்கள், அதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 2026 மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதில் சில விஷயங்கள் நடந்ததுரா சாமிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில புதிய தொடர்புகள் வரும், சில கான்டாக்ட்ஸ் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. காதல் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல காதல் கூடுற அமைப்பு, பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் பங்குதாரர்கள் தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, அதே சமயத்தில் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அதில் மூலமாக நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விசாகமா, இப்போ உங்களுடைய தசாபுக்திகள் என்ன போயிட்டுருக்கு, அந்த தசையெல்லாம் அந்த லக்னத்துக்கு யோகமாக இருக்கா, தசநாதன் புக்திநாதன் இப்போது ஸ்தானபலமோடு இருக்கா, அவங்க ஜாதத்தில் திக்பலமோடு இருக்கா, எந்த அமைப்பில் இருக்கார், கோச்சாரத்தில் அவர்லாம் எப்படி இருக்கார், அதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும்
துல்லியமான பலனையும் சேர்த்து வைக்கும் பொழுது அருமையான கர்க்யூரேட்டான ப்ரொடிக்ஷன், நமக்கு வேணுங்கிற லைஃப் கிளாரிட்டி, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 months 6 months எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 1 year எப்படி இருக்குது, எது மாதிரி லைஃப் கோல்ஸ் நமக்கு அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்குது, டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லது, எப்படி நடக்கிற மாதிரி இருக்குது, திருமண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன், கடன் அடைதல், ஃபினான்ஷியல் க்ளோரி, இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எல்லா வயதினருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடுதல் எந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நேரங்கிற ஒரு டைமென்ஷனில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை குடிக்கக்கூடியவர் தான் தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம். தசைகளுங்கிறது பார்த்தீங்கன்னா வருட கணக்கில் போகிறது, புக்திங்கிறது பார்த்தீங்கன்னா 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் 1 வருஷம் 1.25 வருஷம் 2 வருஷம், அந்தரம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 3 மாதம் 2 மாதம், சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். இது எல்லாம் எப்படி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறத வைத்து அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற முடிவுகளை நாம் அவாய்ட் பண்ணி தவிர்த்து, தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, நாம் வாழ்கிறது என்னமோ 70-80 வருஷம் தீர்க்க ஆயுசு இருக்கும் பட்சத்தில். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வேலை தொழிலுங்கிறப்போ ஒரு 30-40 வருஷம் தான் நம்ம கரெக்டாக பண்ண போகிறோம். அதில் தேவையற்ற தவறுகள், தவறான திசையில் போகக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் பொழுது நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, என்ன கிரகங்கள் நமக்கு யோகமாக இருக்குது, எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு சீக்கிரமாக நடக்கும், குறைந்த எஃபோர்ட்டில் நல்ல லாபங்கள் வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல், ரெஸ்ட்லெஸ் ஆகாமல், பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் அந்தந்த வேறு நேரத்தில் அந்தந்த விஷயத்தை செய்து சாதித்து வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து கரெக்டான சாய்ஸஸ் எடுத்து தவறான சாய்ஸில் போய் வாழ்க்கையை முடக்கி கொள்ளாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான தெய்வாம்சம் பொருந்திய இந்த சாஸ்திரத்தை அருளியிருக்காங்க நம்ம ஞானிகள். அதை தவறான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எது மாதிரி கர்மாவை கொடுக்குது, எந்த நேரத்தில் எது செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்ததுங்கிறதையும் வைத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் எப்படி இருக்கிறது பார்த்து அப்புறம் அதை வச்சு ஃப்யூச்சர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் எடுக்கிற முடிவுகளை சரியான முடிவாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.